நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 82. முகம் பரிமாறல். சேடியர் இந்நீரும் வாய்மணமும் விளம்பியபடி குனிந்து சுற்றி வந்தனர். அரசி உத்தரையிடம் தலையை அசைத்து விரல் காட்டி ஏதோ சொன்னாள். உத்தரை தலை குனிந்து விழிகளை கம்பளத்தில் நிறுத்தி அமர்ந்திருந்தாள். அரசி மேலும் கடுமை கொண்ட முகத்துடன் உதடுகளை நீட்டி கழுத்து தசை அதிர இளவரசியை கண்டித்தாள். ஒரு கணத்தில் முக்தன் அவள் வசையுரைப்பது சைரந்திரியைத்தான் என்று புரிந்து கொண்டான். சைரந்திரி அரசியை நோக்காமல் இயல்பாக மேடையில் விழி கொண்டிருந்தாள். விரலி நீர் அருந்தி வாயில் மிளகுகளை போட்டுக்கொண்டாள். அவளுடன் இருந்தவள் முழவின் பட்டைகளை இழுத்து கட்டைகளை சிறு சுத்தியலால் தட்டி இறுக்கினாள். இன்னொருத்தே யாழ் தந்திகளை முறுக்கி விரல்களை ஊட்டி சுதி நோக்கினாள். அதுவரை பாடிக்கொண்டிருந்த அவை குழந்தைகள் என்றாகி சினுங்குவதாக முக்தன் நினைத்தான். சைரந்திரியின் பக்கவாட்டு முகத்தில் தெரிந்த மென்னகையை நோக்கிய போது அவன் ஒன்றை உணர்ந்தான். அவளுக்கு அவன் நோக்குவதும் தெரியும். உள அதிர்வுடன் அவன் விழியோட்டி எதிர்பக்கத்தின் வெண்கல கதவு முழையில் தெரிந்த ஒளித்துளியை கண்டான். பின்னகர்ந்து சுவரில் சாய்ந்து கொண்டான். இவள் சத்திரிய குலத்தவள், போர்க்கலை பயின்று உடலை விழியாக்கியவள். ஏன் இங்கு வந்திருக்கிறாள்? மீண்டும் அரசியை பார்த்தான். அவள் பற்களை கடித்தபடி பேசிக்கொண்டிருந்தாள். அவனுக்கு அவளை எண்ணி ஏளனமும் இரக்கமும் எழுந்தன. உடனுறைந்தும் சைரந்திரியை அரசி உணர்ந்திருக்கவில்லை. தான் பேசும் சொற்களால் அவளை அச்சுறுத்தவோ துயருறுத்தவோ முயல்கிறாள். அவன் புன்னகையுடன் வேலை கைமாற்றி கொண்டான். விரலி மீண்டும் வந்து மேடை மனையில் அமர்ந்தாள். அவள் தோழியர் இரு பக்கமும் அமர்ந்து யாழையும் தன்னுமையையும் மடியில் வைத்து கொண்டனர். அவள் குறுமுழவை எடுத்து விரலோட்ட அது மெல்ல விம்மியது. அவ்வொலியில் பேசிக்கொண்டும் வேறு பக்கம் நோக்கி கொண்டும் இருந்த சேடியர் அனைவரும் அசைவு கொண்டு ஒருங்கமைந்தனர். அரசி இறுதியாக உத்தரையிடம் சில சொல்லிவிட்டு பெருமூச்சுடன் மேடையை நோக்கினாள். சைரந்திரி மேடையை நோக்கி கொண்டிருப்பதை ஓரவிழியால் கண்டு அவள் அமைதி இழப்பது தெரிந்தது. சைரந்திரி அறியாமல் அவளை பார்க்க வேண்டும் என விரும்பி அவள் மெல்ல திரும்பி நோக்க சரியாக அத்தருணத்தில் திரும்பிய சைரந்திரி அரசியை நோக்கி புன்னகையுடன் தலை தாழ்த்தினாள். அரசி திடுக்கிட்டு விழி விலக்கி கொண்டாள். அவள் முகத்தில் தெரிந்த பதற்றத்தை கண்ட முக்தன் சிரிப்பை அடக்கியபடி முகம் திருப்பி கொண்டான். விரலி மீண்டும் தமயந்தியின் கதையை சொல்லத் தொடங்கினாள். குண்டினபுரியில் முடிசூட்டி கொண்ட பீமபலன் தன் தமக்கையை தேடி 108 வைதிகர்களை பாரத வருஷமெங்கும் அனுப்பினான். 1008 ஒற்றர்களை அனைத்து சாலைகளையும் உளவு நோக்க அனுப்பினான். தன் அக்கையை குறித்த செய்தி கொண்டு வருபவர்களுக்கு 1000 பொன்னும் 1000 பசுக்களும் பரிசளிப்பதாக முரசறிவித்தான். ஆற்றில் விழுந்த வைரக்கணையாழியை வலையிட்டு தேடுவது போல அந்தணரும் வணிகரும் ஒற்றரும் சோதரும் தமயந்தியை பாரத வருஷமெங்கும் தேடலானார்கள். பாஸ்கரின் தவச்சாலையிலிருந்து கலிங்க பெருவணிகர் குழுவுடன் வடக்கே சென்ற தமயந்தி வழியில் அவ்வணிகர் குழு காட்டு யானைகளால் தாக்கப்பட்டு சிதறடிக்கப்பட தான் மட்டும் காட்டு மரம் ஒன்றில் ஏறி உயிர் தப்பினாள். அங்கிருந்து தன்னந்தனியாக நடந்து சென்று சேதி நாட்டை அடைந்தாள். நெடுவழி நடந்து அவள் உடல் கன்றி பொலிவிழந்தது. நீள்குழல் உதிர்ந்து தேம்பியது. உணவின்றி மெலிந்து நோயுற்று நலிந்து சூத்திமதி நகருக்குள் நுழைந்தாள். அரசி என அமர்ந்திருந்தவளுக்கு தொழில் என்றும் புழக்க முறை என்றும் ஏதும் தெரிந்திருக்கவில்லை. யானையிலும் பல்லக்கிலும் அமர்ந்தே அவள் நகரை கண்டிருந்தாள். மண்ணில் நடந்தறிந்த நகர் பிரிதொன்றாக இருந்தது. அங்கே எவரும் எவரையும் நோக்கவில்லை, எவரிடமும் பிறர் கனியவில்லை. பட்டி ஆடுகள் என மானுடர் தோல் முட்டி சினைத்தபடி எல்லைக்குள் ததும்பிக் கொண்டே இருந்தனர். அவள் அறிந்த ஆட்ட நெறிகள் ஏதும் செயல்படாத பெருங்களம். அறிய முயன்று முட்டி மோதி ஏதோ கணத்தில் அவள் பதற்றம் ஒன்றை அடைந்தாள். அக்கணமே அனைத்தும் மேலும் சிதறி விரிந்து முற்றிலும் அறிய முடியாதவை என்றாயின. பகை கொண்டு சூழ்ந்தன. நீண்ட வழி தனிமையில் தன்னுள் பேசி பேசி மொழியை இழந்துவிட்டிருந்தாள். சூக்திமதியின் தெருக்களில் அலைந்து எவரேனும் அழைத்திடும் உணவை உண்டு தெருக்களில் உறங்கினாள். அவளை பிச்சி என்றெண்ணிய அங்காடி சிறுவர்கள் கற்களை வீசி துரத்தினர். அவர்களிடமிருந்து தப்ப தெருவில் ஓடிக்கொண்டிருந்த அவளை ஆலய வழிபாடு முடித்து பல்லக்கில் வந்து கொண்டிருந்த சேதி நாட்டு அரசனின் அன்னை கண்டாள்.
நடையிலிருந்தே அவள் அரச குலத்தாள் என்று அறிந்து தன்னுடன் அழைத்துச் சென்றாள். சேதி நாட்டு அரண்மனையில் தமயந்தி அரசனின் தங்கை சுனந்தையின் சேடி என்றும் தோழி என்றும் வாழ்ந்தாள். அரசிக்கு அணுக்கி என அமையும் சத்திரிய பெண்ணையே சைரந்திரி என்பர். மிகச் சில நாட்களிலேயே சைரந்திரி மீண்டும் தன் உயிர் துடிப்பை பெற்றாள். அரசு நூலும் காவியமும் கலைகளும் அறிந்த அவளை சுனந்தை ஒரு கணமும் பிரியாதவள் ஆனாள். அவள் சொல் பெற்றே எதையும் செய்தாள். இளவரசிக்கு அவள் ஒவ்வொரு நாளும் பாடம் சொன்னாள். களிக்காட்டில் வேட்டைக்கு அழைத்துச் சென்றாள். புரவி ஊறவும் யானையை மெருக்கவும் கற்றுக் கொடுத்தாள். தமயந்தி ஒருபோதும் குன்றாத ஊக்கம் புன்னகை என விளங்கும் முகம் கொண்டிருந்தாள். அரண்மனை அகத்தளத்தில் சுடரேற்றப்பட்டது போல அவள் விளங்குவதாக சேடியர் சொன்னார்கள். சிறுமியருக்குரிய துள்ளலும் கண்ணியருக்குரிய சிரிப்பும் அன்னையருக்குரிய கனிவும் கொண்டவள் என்று அரசி சுகிர்தை சொன்னாள். மூதரசி அவளை நகைகளாலும் ஆடைகளாலும் அணி செய்தாள். தன்னருகே நிகரென அமர்த்தி உணவளித்தாள். மங்களையே, நீ யார்? உன் முகத்தை எங்கோ நான் கண்டிருக்கிறேனே என்று அவள் கேட்டாள். அதை மட்டும் நான் உரைக்கப் போவதில்லை அரசி, காலம் வருகையில் அது தெளியட்டும் என்று தமயந்தி சொன்னாள். அவ்வினாவை கேட்டதுமே அவள் முகம் மங்குவதைக் கண்டு அதை தவிர்த்தனர். பின்னர் அவள் எவரென்று வெளிப்பட்டால் அங்கிருந்து சென்று விடுவாள் என அஞ்சி அவ்வெண்ணத்தையே அவர்கள் ஒழித்தனர். தமயந்தி அவர்களுடன் அவை மன்றுக்கு செல்வதில்லை. நகரெருக்களிலோ ஆலயத்திலோ பொது விழிகள் முன் தோன்றுவதையும் தவிர்த்தாள். விரலியர் பாடும் அவைகளில் பின்னிரையில் அரை இருளிலேயே அமர்ந்தாள். ஆனால் பிறர் அறியாமல் அவள் குண்டினபுரியில் என்ன நிகழ்கிறது என்று அறிந்து கொண்டிருந்தாள். அந்நாளில் சுனந்தைக்கு மனுத்தூதுடன் அந்தனராகிய சுதேவர் சூக்திமதிக்கு வந்தார். பத்மாவதி நகரை ஆண்ட பார்ஷிவ நாகர் குலத்தின் அரசனான விருஷசேனன் தன் மைந்தன் விருஷநாகனுக்காக அவளை கேட்டிருந்தான். அவையில் அச்செய்தி முன்வைக்கப்பட்ட போது முரண்பட்ட குரல்கள் எழுந்தன. அவர்கள் நாகர்களிலிருந்து உருவான சத்திரியர், பரசுராமரால் அனலளிக்கப்பட்டவர்கள் என்று அமைச்சர் தப்தர் சொன்னார். குலப்பெருமை இல்லை என்றாலும் வளர்ந்து வரும் படை வல்லமையும் வாய்ப்பான வணிகமும் கொண்டவர்கள். சேதிக்கு நலம் சேர்க்கும் படைக்கூட்டாகவும் அமையும் இவ்வுறவு. ஆனால் அரசி சுகிர்தை, அரசனுக்கு 18 மைந்தர்கள். அவர்கள் பூசலிட்டால் அம்மணிமுடி ஒரு கணமும் நிலை கொள்ளாது என்றாள். முதலில் அமைச்சர் சொன்னதை ஏற்றுக்கொண்ட அவை மெல்ல அரசியை நோக்கி சென்றது. இளவரசியின் ஒப்புதலை பெற்ற பின் முடிவெடுக்கலாம் என்று கலைந்தது. அரசி சொல்வதையே இளவரசி சுனந்தை சொல்வாள் என அவையோர் எண்ணினர். ஆனால் மறுநாள் அவையில் இளவரசி தன் மன ஒப்புதலை அறிவித்து விட்டாள் என்றாள் முதுசெவிலி. அவை அதை வாழ்த்துரைத்து ஏற்றுக்கொண்டது. சுதேவர் அரசியை சந்தித்து விடை பெறும்போது எப்படி அம்முடிவு எட்டப்பட்டது என இயல்பாக வினவினார். அது இளவரசியின் அணுக்கையான சைரந்திரியின் சொல். 18 இளவரசர்கள் என்பதே ஒற்றுமையை உருவாக்கும் என்று அவள் எண்ணுகிறாள் என்றாள் அரசி. 18இல் ஓரிருவர் முரண்பட்டால் பிறர் இணைந்து அவர்களை எளிதில் வெல்ல முடியும். நிகரென ஒருவன் எழுந்து உரிமை கோர இயலாது என்றாள். அது மெய் என்றே தோன்றியது. சுதேவர் நகைத்து, மெய், அரசியல் வரலாறு காட்டுவது அதையே என்றார். அத்துடன் ஒற்றரை அழைத்து விருஷநாகரின் இளையோர் அவரிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று உசாவினாள் சைரந்திரி. அவர்கள் அவரிடம் எதையும் கேட்பதில்லை, தாங்கள் எண்ணியதை செய்கிறார்கள் என்றான் தலைமை ஒற்றன். நான் அதெப்படி என சினம் கொள்ள சைரந்திரி, அது நன்று என்றாள். ஒவ்வொன்றுக்கும் மூத்தவரை நம்பினார்கள் என்றால் அவர்களுக்கு தன் எண்ணம் இல்லை என பொருள். அவர்களை பிறர் வழி தவற செய்யக்கூடும். எங்கோ ஓரிடத்தில் அவர்கள் ஆணவம் புண்படலாம், அன்று அவர்கள் மீறி செல்லலாம் என்றாள் அரசி. சுதேவர் வியப்புடன், மிக கூரிய நோக்கு அரசி, அவர்களை நான் கூட இத்தனை தெளிவாக புரிந்து கொண்டதில்லை என்றார். அரசி ஊக்கமடைந்து, தானென நிற்பவர்களே சிறந்தோர், அவர்கள் சித்த தெளிவுடன் மூத்தானுடன் நிற்பார்கள் என்றாள். அத்துடன் மூத்தவனின் உள்ளமென்ன என்று இளையோர் நன்கறிந்திருப்பதையும் அது காட்டுகிறது என்று விளக்கினாள். எனக்கு மாற்று எண்ணம் எழவே இல்லை என்றாள். சுதேவர், நான் அவளை காணலாமா என்றார்.
அழைக்கிறேன் என்றாள் அரசி. வேண்டாம், அவள் அவைக்கு வர மறுக்கிறாள் என்றால் எங்கும் வர மாட்டாள். நானே சென்று அவளை பார்க்கிறேன். எங்கிருக்கிறாள் என்று மட்டும் சொல்க என்றார். அங்கே கல்வி சாலையில் இருக்கிறாள். உடன் அமர்ந்த இளவரசி காவியம் பயில்கிறாள் என்றாள் அரசி. சுதேவர் சேடியொருத்தியுடன் கல்வி நிலைக்குள் நுழைந்த போதே தமயந்தியை கண்டு கொண்டார். அவர் நோக்கை கண்டு எழுந்து நின்றதுமே தமயந்தியும் அவர் தன்னை அறிந்ததை உணர்ந்து கொண்டாள். அரசி, தங்களுக்காக பாரத வருஷம் எங்கும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் விதர்ப்பத்தினர் என்று சுதேவர் சொன்னார். ஆம், நான் அதை அறிவேன். ஆனால் அவர்கள் என்னை கண்டடைந்து அழைத்து செல்ல வேண்டும். அதுவே முறை. அதற்காக காத்திருந்தேன். வருந்தி அழைக்காமல், வாயில் வந்து வரவேற்காமல் நான் குண்டினபுரிக்குள் நுழைய மாட்டேன். அது என் கணவனுக்கும் நான் புகுந்த இல்லத்திற்கும் பெருமை அல்ல என்றாள் தமயந்தி. நான் சென்று விதர்ப்பத்திற்கு செய்தியை அறிவிக்கிறேன். அரச வரிசையுடன் இளவரசர்களில் ஒருவர் நேரில் வந்து தங்களை அழைத்து செல்வார் என்றார் சுதேவர். சுனந்தையும் அரசியும் அவள் தமயந்தி என்றறிந்ததும் திகைத்தனர். பின் உணர்வு கொந்தளிப்புடன் அவளை தழுவி கொண்டனர். அவள் அடைந்த துயர்களை கேட்டு விழிநீர் விட்டனர். ஆனால் மூதரசி அவளை அழைத்து தலை தொட்டு வாழ்த்தி, நான் அதை முன்னரே அறிந்து விட்டிருந்தேன் மகளே. தசார்ண நாட்டு அரசர் சுதாமரின் 2 மகள்களில் நான் இளையவள். உன் மூதன்னை வாகினி மூத்தவள். உன்னில் நான் கண்டது என் அக்கையின் இளமை முகத்தை. நலன் கதையை விரலை ஒருத்தி சொல்ல கேட்டு உன் விழி மாறியதை கண்டதும் புரிந்து கொண்டேன். முடிந்தவரை நீ என்னுடன் இருக்கட்டும் என என் உள்ளம் விழைந்தது. அப்போதே பேரரசி தமயந்தி நகரில் உறைவதை அறிவிக்கும் பொருட்டு நிஷத நாட்டின் மின்கதிர் கொடியும் விதர்ப்பத்தின் கொடியும் சேதி நாட்டு கோட்டை முகப்பில் ஏற்றப்பட்டன. பேரரசியை வாழ்த்தி நகரெங்கும் பெருமுரசுகள் முழங்கின. செய்தி பரவ நகரம் கொந்தளித்தெழுந்தது. அன்று மாலை அவள் கொற்றவை ஆலயத்திற்கும் இந்திரகூட்டத்திற்கும் சென்ற போது கொடியேந்தி வீரன் முன் செல்ல மங்கள சேடியரும் இசைச்சூதரும் வழி அமைத்தனர். அரச அகம்படி உடன் சென்றது. முதன்மை முறைமை அளித்தனர் பூசகர். சூக்திமதியின் அரசவையில் அவளை அழைத்து பொற்தாள எதிரேற்பளித்தனர். அவள் அவை புகுந்த போது செங்கோல் தாழ்த்தி அரசன் வரவேற்றான். வாழ்த்துரைத்தது குடியவை. விதர்ப்பத்திலிருந்து 7 இளவரசர்கள் 108 வண்டிகளில் பரிசில்களும் வரிசைகளுமாக சேதி நாட்டுக்கு வந்தனர். அவையை வணங்கி தமயந்தியை அழைத்து செல்ல ஒப்புதல் கோரினர். பேரரசிக்கு அளிக்கப்படும் அவை முறைமைகளுடன் தமயந்தியை சேதி நாடு வழி அனுப்பியது. நகரம் அணி கொண்டது. தெருக்களில் கூடிய மக்கள் வாழ்த்தொலித்து அரிமலர் தூவினர். பெரும் முரசங்கள் முழங்கி விடையளித்தன. படை ஊர்வலமாக தமயந்தி விதர்ப்பத்திற்கு சென்றாள். அவளை வரவேற்க நாட்டு எல்லை முதல் சாலை எங்கும் மக்கள் காத்து நின்றிருந்தனர். கோட்டை முகப்பில் பீமபலனும் இளையோரும் வந்து நின்றனர். பீமபலன் தன் வாளை உருவி அவள் காலடியில் தாழ்த்தி எதிரேற்றான். பொன்முகப்படாம் சூடிய பட்டத்து யானை மேல் அமர்ந்து தமயந்தி குண்டினபுரிக்குள் நுழைந்தாள். பேரரசி நகர் புகுவதை அறிவித்து முரசுகள் முழங்க கோட்டை முகப்பில் மின் கதிர் கொடி எழுந்தது. நகரம் கழிவெறி கொண்டு வாழ்த்து கூவியது. வீரர்கள் வாள்களையும் வேல்களையும் வீசி கூச்சலிட்டனர். பெண்கள் நெஞ்சை பற்றியபடி விம்மினர். அவளை நோக்கி நோக்கி தங்கள் நினைவுகளிலிருந்து வரைந்தெடுத்து கொண்டனர். பின்னர் அக்கணம் எழுந்தவள் போல அவள் தெரியலானாள். அவள் அரண்மனையை நெருங்கிய போது வாழ்த்தொலிகள் முற்றாக அமைந்து நகரம் அமைதியாக அழுது கொண்டிருந்தது. அரண்மனை முகப்பில் காத்திருந்த அவள் அன்னையும் அரசியரும் விழிநீர் விட்டபடி அவளை தழுவி கொண்டனர். அன்னை நிலை மயங்கி கீழே சரிய சேடியர் தாங்கி கொண்டார்கள். அங்கே செவிலியருடன் நின்றிருந்த இந்திரசேனன் அவள் கால் தொட்டு வணங்க அவனை தலை தொட்டு வாழ்த்தினாள். இந்திரசேனையை நெஞ்சோடு அணைத்து கொண்ட போது மட்டும் அவள் விழி நீர் கொண்டாள். மைந்தருக்கும் விழி நீரன்றி ஒரு சொல்லும் இருக்கவில்லை. அன்னையின் தொடுகையிலேயே அவர்கள் இறுக்கிச் செரித்து உள்ளடக்கி இருந்த துயரை உணர்ந்தனர். இந்திரசேனையை செவிலி அணைத்து கீழே விழாமல் கொண்டு சென்றாள். வலக்கால் வைத்து தமயந்தி அரண்மனை புகுந்தாள். அவளை அரசன் அழைத்து சென்று தன் அரியணையில் அமரச் செய்து செங்கோலை அவள் கையில் அழைத்தான். அவள் தலையில் விதர்ப்பத்தின் முடியை குல மூத்தோர் அணிவித்தனர். அந்தனர் அவளை வாழ்த்தினர். குடிகளும் சான்றோரும் அவளை வணங்கினர்.
என்றும் என் மூத்தவள் சொல்லுக்கு அப்பால் இந்நாட்டில் நெறியென ஒன்றில்லை. அவள் நோக்கில் இந்நகர் வெல்லும். அவள் அழியால் இது செழிக்கும் என்றான் பீமபலன். அவையினர் ஆம் 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 என கூவி ஆர்ப்பரித்தனர். தமயந்தி தன் இளையவன் பீமத்வஜனை அவைக்கு அழைத்து தோளுடன் அணைத்து அருகமர்த்தி கொண்டாள். பீமபாகு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்த அவன் அவள் கால்களை தொட்டு வணங்கி அவள் அணைப்பில் விழி நீர் மல்கி தலை குனிந்து அமர்ந்திருந்தான். குடியினர் ஒவ்வொருவராக வந்து அவளை வணங்கி கண்ணீர் பெருக குரல் உடைய அன்புரைத்தனர். அன்று நிகழ்ந்த உண்டாட்டில் பீமகர் மது உண்டு அனைத்து தன்கரைகளையும் மீறி அழுது கொண்டே இருந்தார். தன் இளையோரின் மைந்தருடனும் தன் மைந்தருடனும் மலர்ச்சோலையில் இரவெல்லாம் விளையாடிய தமயந்தி புலரி எழுந்த போதுதான் படுக்கைக்கு சென்றாள். தனிமையில் அவள் நலனை எண்ணி விழி நிறைத்தாள். விரலி முழவை தாழ்த்தி வணங்கிய போது சூழ்ந்திருந்தவர்கள் பாராட்டு ஒலிகளுடன் எழுந்தனர். முக்தன் அவர்களின் நோக்குப்படாமல் விலகி கொண்டான். உள்ளே கலைந்த குரல்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன. பின்னர் அரசி கிளம்புவதை அறிவிக்கும் பொருட்டு முதற்சேடி தன் கையில் இருந்த வலம்புரி சங்கை முழக்கினாள். வாழ்த்தொலிகள் எழுந்தன. கொடியுடன் ஒருத்தி முன்னால் செல்ல அரசி தொடர்ந்து சென்றாள். அவளுக்கு பின்னால் சைரந்திரி நடந்தாள். அவர்கள் சென்ற பின் உத்தரை வெளியே வந்தாள். அவளுடன் இருந்த சேடியர் அவளை நோக்கினர். அவள் முன்னால் நடக்க முக்தன் பின் தொடர்ந்தான். அவள் இடைநாழியை அடைந்த போது நின்று திரும்பி அவனிடம், உமது பெயர் முக்தன் அல்லவா என்றாள். ஆம் இளவரசி என்றான். உம்மிடம் ஆசிரியர் சொன்னதென்ன என்றாள். உங்களுடன் இருக்க. அவள் புன்னகைத்து, எனக்கு காவலாகவா என்றாள். ஆம் என்றான். அவள் சிரித்து, அவர் உம்மை விலக்கி இருக்கிறார். இப்போது சென்றால் குடிலில் அவர் இருக்க மாட்டார் என்றாள். முக்தன் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் பூனையைப் போல என என் தோழிகள் சொல்கிறார்கள். இங்கிருப்பதான தோற்றத்தை உருவாக்குகிறார். ஆனால் எங்கெங்கோ சென்று மேல்கிறார். அவருடைய தடம் இங்கு எவருக்கும் தெரிவதில்லை. முக்தன், ஆனால் காவலர் என சொல்லத் தொடங்க, காவலர் கண்மறைவது அவருக்கு ஒரு பொருட்டா என்ன என்றாள். முக்தன் ஆம் என்றான். ஏன் உம்மை விலக்கினார் என எண்ணுகிறீர் என்றாள். அவனால் ஒன்றும் சொல்லக்கூடவில்லை. அவருக்கும் இங்கிருக்கும் சிலருக்கும் நாம் அறியாத உறவு உள்ளதென்று தோன்றவில்லையா உமக்கு என்றாள். அவன் அதற்கும் மறுமொழி சொல்லவில்லை. ஏறத்தாழ 2 மாத காலத்திற்குள் இங்கே 6 வந்து சேர்ந்தனர். 6 எளிய மானுடர் அல்ல. இங்கே நிகழ்வன ஒவ்வொன்றும் தேவர்கள் நிகழ்த்துவது போல் உள்ளது. அதில் உச்சம் கீசகரின் மறைவு என்றாள் உத்தரை. அதை பாரத வருஷமே அறிந்துவிட்டது என்றான் ஒற்றன். ஏனென்றால் வெல்லப்பட முடியாதவர் என்னும் தோற்றம் கீசகருக்கு இருந்தது. அவரை கந்தர்வர்கள் என்று முக்தன் சொல்லத் தொடங்க அவள் கைவீசி அதை தடுத்து, வலவன் கந்தர்வன் அல்ல. அவன் நின்று விட்டான். அவள் திரும்பி நோக்கி, என்ன என்றாள். அவரா என்றான். ஐயம் உண்டா? நான் அவ்வண்ணம் எண்ணவே இல்லை இளவரசி என்றான். அவள் புன்னகை செய்தாள். பின்னர், ஏதோ நம்மை சூழ்ந்து நிகழ்கிறது. இவ்வரண்மனையில் என்னை தவிர அரச குடியினர் எவரும் அதை உணர்ந்ததாக தெரியவில்லை. ஆபரை நம்பி இந்நாடு இயங்குகிறது என்றாள். அவள் இதையெல்லாம் தன்னிடம் ஏன் சொல்கிறாள் என அவன் எண்ணிக்கொண்டான். ஆனால் அரச குடியினர் அவ்வாறு மிக எளியவர்களிடம் அணுக்கம் காட்டுவதும், மறுமுறை பார்க்கையில் முகமே அவர்களுக்கு தெரிந்திருக்காது என்பதும் அவன் அறிந்தவையே. நீர் இன்று கேட்ட கதையை பற்றி என்ன நினைக்கிறீர் என்றாள் உத்தரை. அரசி தமயந்தியின் கதை. நன்று என்றான். நான் இக்கதையை இதுவரை 15 வடிவங்களில் கேட்டிருக்கிறேன். இங்கே நாகவிரலி சொன்ன கதையில் அவள் கார்கோடகனின் நஞ்சு படர்ந்து முதுமகளானாள். ஆகவேதான் அவளை சேதி நாட்டில் எவரும் அடையாளம் காணவில்லை என்றாள் உத்தரை. ஆம், அதுவே பொருத்தமாக தெரிகிறது என்றான் முக்தன். உத்தரை, அது நாகர்களின் கதை என்றாள். பீமகர் நாடுகளை எங்கும் தேடியும் அவளை கண்டடைய முடியவில்லை. இறுதியில் தென்னகத்து கணியர் ஒருவரை அழைத்து வரச் செய்து அவள் பிறவி நூலை ஆராய்ந்தார். அவளுக்கு நாகக்குறை இருப்பதை அவர் கணித்து சொன்னார். அவள் ஆவணி மாதம் ஆயில்யம் மீன் பொழுதில் பிறந்தவள். முக்தன் ஆம் என்றான்.
அவளை நாகம் கவ்வியிருப்பதை அவர் கண்டறிந்து சொன்னார். நாக கிரகணம் விலக பீமகர் விதர்ப்பத்தில் பெரு வேள்வி ஒன்றை நிகழ்த்தினார். அதில் 1000 நாகங்கள் வந்து நிலம் கொத்தி ஆணையிட்டு சென்றன. இறுதியாக நிழல் உருவாக வந்த கார்கோடகன் அவளை கொத்தியது தானே என்று ஒத்துக்கொண்டான். செடிகள் அப்பால் விலகி குரல் கேட்காத தொலைவில் நடக்க அவன் அவளுடன் தனியாக பேசிக்கொண்டு சென்றான். அது அவனுக்கு பதற்றத்தை அளித்தது. அதை ஒரு 101 தலைவன் நோக்கினால் கூட அவன் முற்ற எதிரியாகி விடுவான். அவனிடமிருந்து அரசு குடியினர் தன்னை காக்கவும் போவதில்லை. அவள் கார்கோடகன் அவளிடம் இருக்கும் தன்னஞ்சு அவளால் செரிக்கப்படுவதாகவும் அது முற்றிலும் மறையும் போது அவள் விடுபடுவாள் என்றும் சொன்னான். அப்போது அவள் தன்னுரு தெளியும். அவளை பிறர் எவர் என்று அறிவர் என்றான். பீமகர் அதற்காக காத்திருந்தார். தமயந்தியின் உடல் மாறிக்கொண்டே இருப்பதை அகத்தள பெண்டிர் அனைவரும் அறிந்திருந்தனர். அவள் தோலின் சுருக்கங்கள் மறைந்தன. கூன் நிமிர்ந்து வந்தது. தளர்ந்த முகத்தசைகள் இறுகின. அவள் நாள்தோறும் இளமை கொண்டாள். புகை விலகி சுடர் எழுவது போல அவளை பீடித்திருந்த ஒன்று அகன்றது. ஒரு நாள் அவள் தன் படுக்கையில் துயின்று கொண்டிருக்கையில் ஏதோ சொல்ல கேட்டு உடன் துயின்ற சேடி எழுந்து நோக்கினாள். அவள் மலர்ந்த முகத்துடன் குரல் கனிந்து ஏதோ உரைத்தாள். அவள் கச்சு நனைய முளைப்பால் ஊறியிருந்ததை சேடி கண்டாள். முக்தன், ஆம் இளவரசி, இக்கதையை நான் இளமையில் கேட்டிருக்கிறேன் என்றான். ஆனால் அக்கதையை அவன் அப்போதுதான் அறிந்தான். உத்தரை உளம் குலைந்து விட்டாளோ என்னும் ஐயம் அவனுக்கு ஏற்பட்டது. அப்போது அவள் முகத்தை நோக்கிய சேடி அவளை எங்கோ பார்த்திருப்பதை உணர்ந்தாள். மறுநாள் அவள் எழுந்தபோது மிக இளமையாக இருந்தாள். அரசி அவள் தமயந்தி என்பதை உடனே கண்டு கொண்டாள். அவள் முடிசூட்டு விழாவுக்கு அரசருடன் அவளும் சென்றிருந்தாள். தமயந்தி நிகழ்ந்த அனைத்தையும் உரைத்தாள். விதர்ப்பத்திற்கு செய்தி அனுப்பப்பட்டது. அவளுடைய 7 இளவல்கள் பரிசில்களும் வரிசைகளுமாக வந்து அவளை அழைத்து சென்றனர். அவளை பற்றியிருந்த அரவு குறை முற்றிலும் விலக அவள் முன்னிருந்த எழிலை அடைந்தாள். ஆம் என்றான் முக்தன். முக்தரே, நானும் அரவு குறை கொண்டவள்தான், அறிந்திருப்பீர் என்றாள் உத்தரை. அவள் அங்கே வந்து சேர்வதற்காகவே அதை சொல்லி இருக்கிறாள் என்று முக்தன் உணர்ந்தான். அவன் தலை அசைத்தான். அதை ஆசிரியரிடம் சென்று சொல்லும். விதர்ப்பிணியாகிய தமயந்திக்கு இணையாகவே குருவின் அருளும் இருந்தது. என்னுடையது முற்றான அரவு குறை. நான் மீள்வது கடினம். முக்தன் என்ன சொல்வதென்று அறியாமல் இளவரசி என்றான். இதை இவ்வண்ணமே சென்று சொல்க என்றாள் உத்தரை. ஆணை என்றான் முக்தன். அவர்கள் படிகளை அடைந்தனர். நீர் உடன் வர வேண்டியதில்லை. அவர் குடிலருகே காவலிரும். அவர் வரும்போது நான் சொன்னவற்றை அப்படியே சொல்லும் என்றாள் உத்தரை படிகளில் ஏறியபடி. அவரை நீர் அறிவீர் என்று அவனை நோக்காமல் சொன்னாள். அவன் இல்லை இளவரசி என்றான். என்னைப் போலவே நீங்களும் அவரை உற்று நோக்கி கொண்டிருப்பவர். நான் பார்ப்பதன் மறுபக்கத்திலிருந்து. அவன் நெஞ்சு படபடக்க, காவலனாக என் பணியை என்றான். அவள் இடைமறித்து, நான் அவரில் அகழ்ந்தெடுத்த உருவம் ஒன்று உண்டு. நீங்களும் அவ்வாறு ஒன்றை அகழ்ந்தெடுத்திருப்பீர்கள் என்றாள். அவன் மூச்சை இழுத்துவிட்டு மறுமொழி சொல்லாமல் நின்றான். ஆம், எப்போதும் மேலே தெரிவது இனியது, ஆழ்ந்திருப்பது ஒவ்வாதது என்று உத்தரை சொன்னாள். அவன் அப்போதும் மறுமொழி சொல்லவில்லை. அவள் திரும்பி சொல்க என்றாள். முக்தன் தொண்டையை செருமி குரலை திரட்டி கொண்டான். இளவரசி, அது நீங்களும் உள்ளூர அறிந்ததே என்று கூறிய போது அவன் சொற்கள் உருக்கொண்டன. அந்த ஆளுருவமும் அவரால் நமக்கு அளிக்கப்படுவதே, அதுவும் பொய்யே. அவள் உடலில் ஒரு விதிர்ப்பை அவன் கண்டான். மாடிப்படியின் கைப்பிடியை பற்றியிருந்த கைகள் இறுகின. அவர் நம்முடன் விளையாடுகிறார். நாம் விரும்பவும் வெறுக்கவும் 2 தோற்றங்களை பூண்கிறார். அவற்றுக்கு அப்பால் அவர் யார்? அதை நம்மால் அறியவே முடியாது. எங்கோ எவரோ ஒருவரிடம் மட்டுமே முற்றிலும் திறந்து கொள்கிறார். அவ்வாறு திறந்து கொள்வது அவருக்கு தான் அளிக்கும் காணிக்கை என்று எண்ணுவதனால் பிறர் எவருக்கும் அதை அளிக்க மறுக்கிறார். அவள் திரும்பி நோக்கிய போது முகம் சீற்றம் கொண்டிருந்தது. மூச்சில் கழுத்து குழிகள் எழுந்து அமைந்தன. யார் அவள்
என்றாள். அது பெண்ணல்ல என்றான் முக்தன். அவர் ஓர் ஆண். அவரிடம் இவர் கொள்ளும் காதலே இவரில் பெண்மை என வெளிப்படுகிறது. அவள் கலங்கிய கண்களுடன் அவனையே நோக்கி கொண்டிருந்தாள். இந்த ஓராண்டும் நான் அவரை என்று பிரிதொன்றை எண்ணவே இல்லை. என் தவம் இது என்றான் முக்தன். நீங்களும் அதையே செய்தீர்கள். ஆகவே நாம் இருவரும் அவர் எவர் என்று உள்ளூர அறிவோம். அவள் நீள் மூச்சுடன் ஒன்றும் சொல்லாமல் படிகளில் ஏறிச் சென்றாள். நீர்க்கோலம் 82வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.